ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா B.Ed செகண்ட் இயர் அந்த கமிஷன்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் ஓவரால் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதால் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ்ன்றது அந்த கமிஷன்றது எப்போ வரும் என்றது தான் எல்லோரும் நிறைய டவுட் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த டீச்சிங் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து சொல்லுவோம், இல்லை டீச்சிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை எத்தனை யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு லெசன் பிளானுக்கு எத்தனை இருக்கணும், இல்லை எத்தனை செய்யணும்ன்றது நம்ம நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எழுதுறதுலாம் எப்படின்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு B.Ed செகண்ட் இயரில் நீங்கள் எல்லாருமே இப்போதைக்கு டீச்சிங் ப்ராக்டிஸில் இருக்கீங்க. அங்கே தான் நீங்கள் உங்களுடைய இந்த ரெக்கார்டெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுவீங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கமிஷனில் நீங்கள் ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ 16 ரெக்கார்ட்ஸ் இருக்குது மொத்தமாக. அதனுடைய ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதையுமே பார்த்துக்கோங்க. கமிஷன் எப்போ வரும் உங்களுக்கு, அந்த செகண்ட் இயர் கமிஷன்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய காலேஜுகளில் நம்மளுக்கு அந்த லெட்டர் CEO காப்பின்றது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனாலுமே ஒரு சில கல்லூரிகளில் டிசம்பர் மந்தில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம்னா டிசம்பர்லேருந்து நம்மளுக்கு மொத்தமாக 4 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. 4 மந்த்ஸ் இந்த மார்ச் வரலும் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்ச் மந்தில் உங்களுக்கு இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்ன்றது 4 மந்த்ஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகிடும், 16 வீக்ஸு. அதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்ததுன்னா கம்பல்சரியாக அந்த வித்தின் அந்த உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சு வித்தின் 1 மந்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்தில் இருக்கும். நேச்சுரலாகவே நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸாமினேஷன்ன்றது மே ஆர் ஜூன் மந்தில் இருக்கும். ஸோ இனிமேல் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ரெக்கார்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதால் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கண்டினியூவாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா 16 ரெக்கார்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தரப்போகிறோம். இதில் முக்கியமாக நீங்கள் என்னென்ன ரெக்கார்ட்ஸை நீங்கள் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது ஒன்று லெசன் பிளான், இன்னொன்று வந்து அப்சர்வேஷன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெசன் பிளான்ன்றது நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணப்போ எந்தெந்த லெசனை எடுத்தீங்களோ அதை நீங்கள் லெசன் பிளானாக எழுதி அங்கே ஹெட்மாஸ்டர்கிட்டையும் கைட் டீச்சர்கிட்டையும் சைன் வாங்கணும். ஸோ அது வந்து ரொம்பவுமே முக்கியம். அப்போ லெசன் பிளான்னு வரும்போது நீங்கள் லெசன் பிளான் லெவல் 1 லெவல் 2 அது வந்து லெசன் பிளான் லெவல் 1க்கு 30 லெசன் பிளானும், லெசன் பிளான் லெவல் 2க்கு வந்து 30 லெசன் பிளான், ஆக மொத்தம் 60 லெசன் பிளான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அப்சர்வேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸை பொறுத்தவரையில் ஒரு 10 அப்சர்வேஷன் பண்ணணும்ன்றது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அப்சர்வேஷன் லெவல் 1க்கு 10ம் அப்சர்வேஷன் லெவல் 2க்கு 10ம். ஸோ இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு 4 ரெக்கார்ட்ஸ் லெவல் 1 லெவல் 2ன்றதால 4 ரெக்கார்ட்ஸாக நீங்கள் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணி அந்த ஹெட்மாஸ்டர்கிட்டையும் கைட் டீச்சர்கிட்டையும் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் சைன் வாங்கணும். அதுதான் வந்து ரொம்பவுமே முக்கியமானது. இந்த ரெக்கார்டு 4 ரெக்கார்டு லெவல் 1 லெவல் 2 நீங்கள் 4த்தையும் தான் அங்கே சைன் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் சைன் வாங்கணும். இதுதான் ரொம்பவுமே முக்கியமான ப்ரொசீஜர் இந்த கமிஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடியதில். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். காமன் ரெக்கார்ட்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு அந்த விசிட் டு இன்னோவேட்டிவ் ஸ்கூல்ஸு, அதே மாதிரி என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஸோ இந்த மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமன். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் இனிமேல் வரும் காலங்களில் நம்ம வந்து தரப்போகிறோம். அதால் நீங்கள் இந்த லெசன் பிளான் அப்சர்வேஷன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதை தான் அங்கே டீச்சிங் ப்ராக்டிஸில் நீங்கள் சைன் வாங்க வேண்டியது. அதால் இந்த ரெக்கார்டை எழுதி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அடுத்தது மற்ற ரெக்கார்ட்ஸுக்கு வாங்க. ஏன்னா இதை தான் நம்ம அங்கே சைன் வாங்கி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுடைய டீச்சிங் ப்ராக்டிஸே கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த பிரின்ஸிபலுக்கு அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஆர் பிரின்ஸிபல் கிட்ட நீங்கள் அந்த ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, 16 வீக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதேமாதிரி 4 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கே சைன் வாங்கிட்டு வந்தால் தான். அதால் இந்த 2 ரெக்கார்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ரெக்கார்ட்ஸில் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் எத்தனை TLM நம்ம யூஸ் பண்ணணும், எத்தனை அந்த ஷார்ட் ஒர்க்ஸோ இல்லை ஃப்ளாஷ் கார்டோ மாடல்ஸோ எதெல்லாம் எத்தனை இருக்கணுன்றது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் மினிமம் 2 டீச்சிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டீச்சிங் எய்ட்ஸ் அல்லது TLM தமிழில் பார்த்தீங்கன்னா
கருவிகள் நம்ம வந்து சொல்லுவோம். வகுப்பறையில் நமக்கு வந்து பயன்படக்கூடிய அந்த கருவிகள் டீச்சிங் எய்ட்ஸ்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். அதால் பார்த்திங்கன்னா அந்த வளங்கள்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ வளங்கள்னு நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ்ன்றது மாடல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மினிமம் 2 TLM ஒரு லெசன் பிளானுக்கு இருக்கணும். மினிமம் 2 TLM. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்டாவோ இல்லை சார்ட்டுன்றது மெயின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்டுக்கு பதிலாக அந்த சார்ட்டை வச்சுட்டு கூட நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ இது நீங்கள் அந்த ஒவ்வொரு லெசன் பிளானுக்குமே மினிமம் 2 TLMன்ற பேசிஸில் தான் நீங்கள் பண்ணணும். ஒரு ஃப்ளோ சார்ட், அந்த சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த ஃப்ளாஷ் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். மாடல்ன்றது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுடைய மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது செய்யணும்னா கம்பல்சரியாக அந்த சார்ட்டை மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கு மட்டும். ஸோ அதால் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் கமிஷனில் எதுக்கெல்லாம் மார்க்ஸ் தராங்க, எதுலாம் இம்பார்ட்டன்ட்ன்றதுக்குமே நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்குமே கீழே தரோம், அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் 2 TLMன்னு வரும்போது உங்களுக்கு நீங்கள் எல்லா லெசன் பிளானும் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு மினிமம் 30 சார்ட்ஸ்ன்றது வந்துடும். ஸோ லெவல் 1க்கு 30யும் லெவல் 2க்கு 30, அதுவே நம்மளுக்கு நிறைய போதுமானது. அப்போ நம்மளுக்கு மார்க்ஸ்ன்றது கமிஷனில் பொறுத்தவரையில் எதுக்கு நம்மளுக்கு மார்க்ஸ் தரப்போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெக்கார்ட்ஸுக்கு 16 ரெக்கார்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து மார்க்கு. அதே மாதிரி அதிகப்படியான மார்க்குன்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய டெமோ, டீச்சிங் டெமோவுக்கு தான் மார்க்ஸ் தருவாங்க ப்ராக்டிக்கல் கமிஷன்ஸில். அதால் நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் அந்த சப்ஜெக்ட் கான்செப்ட் ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு அதிகமான மார்க்ஸ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த டீச்சிங் நீங்கள் பண்ணக்கூடிய டெமோ கிளாஸஸுக்கு அதிகப்படியான மார்க்கு, அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து இந்த 16 ரெக்கார்ட்ஸுக்கும் தான் உங்களுக்கு வந்து மார்க் தருவாங்க. அதால் அந்த TLM மாடல்ஸுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை, நிறைய செய்ய தேவையில்லை. அதுக்காக நீங்கள் நிறைய பேர் வந்து செலவு பண்ணி செய்வாங்க. பட் அது மாடல்ஸ்ன்றது நெசசரி கிடையாது. எது நெசசரின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸும் அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸு. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் வந்து ரொம்பவுமே முக்கியம். அதால் நீங்கள் ரெக்கார்டுன்றது தான் மெயின். ரெக்கார்டில் லெசன் பிளானுக்கு தான் நம்ம இந்த விஷயங்கள் TLMமும் அந்த சார்ட்ஸு ஃப்ளாஷ் கார்டெலாம் நீங்கள் செய்வீங்க. அதால் ரெக்கார்டை எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எழுதுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக்ஸோட ஏன்னா காப்பி பண்ணுவோம், நம்ம இன்னொரு ரெக்கார்டை பார்த்து எழுதும்போது காப்பி பண்ணுவோம். அதால் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தாட் இருக்காது. அதால் பேஜ் நம்பர் கரெக்டாக போடுறதுலேருந்து ஒரு ரெக்கார்டை வந்து ப்ராப்பராக கிளியராக நீட்டாக ரெக்கார்டெலாம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்கணும். ஏன்னா அப்புறம் போட்டுக்கலாம்னு விட்டுருவாங்க, ஆனால் கடைசி வரலையும் அதை போடவே மாட்டாங்க. லெசன் அந்த ரெக்கார்டெல்லாம் அப்படியே பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸை ஃபில் பண்ணாமல் இருக்கிறது, இண்டெக்ஸில் பேஜ் நம்பர்ஸை ஃபில் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. கம்பல்சரியாக உங்களுக்கு கமிஷனில் அதிகமான மார்க் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கமிஷனில் தான் உங்களுக்கு அதிகமான மார்க் இருக்குது. அதனால் அந்த மார்க்ஸு நீங்கள் எந்த ஒரு தவறுகளை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ்ன்றது அதிகமாக தருவாங்க. அதால் அந்த டெமோ கிளாஸஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ரெக்கார்ட் ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ்ன்றது கிடைக்கும். உங்களுடைய செகண்ட் இயரில் பர்சன்டேஜஸ்மே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரெக்கார்ட்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.